जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஆர்யாம்பா காஞ்சி காமாட்சி, ஆர்யன் ஐயப்பன். அப்பா பெயர் கும்பகோண சம்பந்தம் உள்ளதென்றால் அம்மா பெயர் காஞ்சி சம்பந்தம் உள்ளதென்று ஒரு விதத்தில் சொல்லலாம். சிவகுரு மாதிரி ஆர்யாம்பாவும் அபூர்வமான பெயர்தான். மலையாளத்தில் ஆரியங்காவு சபரிமலை வழியில் இருக்கிறது. ஆரியனுடைய காடு என்று அர்த்தம். ஆரியன் என்பது சபரிமலை சாஸ்தாவைத்தான். ஆரியன்தான் தமிழில் ஐயன் ஆயிற்று. அதை மரியாதையாக பன்மையில் சொன்னால் ஐயர் அல்லது ஐயனார். ஐயனார், ஐயனாரப்பன் என்பதே தமிழ்நாட்டில் சாஸ்தாவின் பெயர். மலையாளத்தில் ஐயப்பன் என்பதும் அதே வார்த்தைதான். திராவிடர்களின் கிராம தேவதை என்று இக்கால ஆராய்ச்சிக்காரர்களால் சொல்லப்படுபவர்தான் ஆரியராகவும் ஐயராகவும் இருக்கிறார். இந்த இனபேத ஆராய்ச்சியெல்லாம் எவ்வளவு தப்பான அடிப்படையில் உண்டானது என்பதற்கு இது மாதிரி பல சான்றுகள் இருக்கின்றன. அது இருக்கட்டும். ஆர்யா என்பது அம்பாளின் பரமேஸ்வர பத்னியாக இருக்கப்பட்ட பராசக்தியின் பெயர். உமா காத்யாயனி கௌரி என்று ஆரம்பித்து அமரத்தில் அம்பாள் நாமங்களை சொல்லிக்கொண்டே போகும்போது ஆர்யா தாக்ஷாயணி சைவ கிரிஜா என்று வருகிறது. குறிப்பாக திரிபுர சுந்தரி என்கிற ரூபத்தில் தனுர் பாண பாச அங்குசங்களுடன் செக்கச்செவேல் என்று உள்ள அம்பாளையே ஆர்யா என்று சொல்வதாக தெரிகிறது. அந்த ரூப லட்சணங்களோடேயே இருப்பவள்தான் காஞ்சி காமாட்சி. காமாட்சி மகா திரிபுர சுந்தரி என்றே அவளை சொல்வது. லலிதாம்பிகை என்பதும் இந்த ரூபத்தை தான். காஞ்சி காமகோஷ்ட பூஜா பத்ததியை அனுகிரகித்தவர் துர்வாசர். அவர் அவளை பற்றி 200 ஸ்லோகம் உள்ள ஒரு ஸ்துதி செய்திருக்கிறார். அதற்கு ஆர்யா த்விஷதி என்றே பேர். த்வி சதி என்றால் 200. குறிப்பு: லலிதாம்பிகை குறித்த துதிகளில் நன்மணியாக விளங்குவது என பொருள்பட இதனை லலிதா ஸ்தவ ரத்னம் என்றும் சொல்வர். காமாட்சியை குறித்த மிகவும் உத்தமமான இன்னொரு ஸ்துதி உண்டு. அது பஞ்சஜதி, அதாவது 500 ஸ்லோகம் கொண்டது. மூக்கர் என்பவர் செய்தது. அதனால் மூக்க பஞ்சஜதி எனப்படுவது. அதிலும் முதல் 100 ஸ்லோகங்களுக்கு ஆர்யா சதகம் என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது. பரமேஸ்வரனோடு சேர வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்தில் காமாட்சி தபஸ் இருந்தது பிரசித்தம். காமாட்சி அப்படி தபஸ் இருந்த ஊர் காஞ்சிபுரம் என்று கந்த புராணத்தில் குறிப்பிடுகிற போது ஆரியை தவஞ்செய்பதி என்றே சொல்லியிருக்கிறது. ஸ்ரீசரணர்கள் குறிப்பிடும் சொற்றொடர் கந்த புராணம் தக்ஷகாண்டம் 21ஆம் படலத்தில் வாரிதிகள் என தொடங்கும் 15ஆம் பாடலில் வருகிறது. ஆகையால் காஞ்சி காமாட்சிக்கு விசேஷமாக உள்ள பெயரே ஆச்சாரியாளின் தாயாருக்கு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அம்பாளே அம்மாவாக வந்து ஆர்யாம்பா என்று பெயர் வைத்துக் கொண்ட மாதிரி துவனிக்கிறது. சிவனுக்கு குரு அப்பா சிவகுரு என்பது போல ஆரியரான ஆச்சாரியாளுக்கு அம்பா அம்மா ஆர்யாம்பா என்றும் பொருத்தம் பார்த்தோம். 2 பெரிய வம்சங்களில் வந்த தம்பதி. அவதார பூமிக்கான யோக்கியதாம்சம். அந்த வம்சங்களில் வந்த நம்பூதிரிகள் மலையாள தேசத்தில் வைதிக அனுஷ்டானங்களை புஷ்கலமாக, அதாவது நிறைவாக பண்ணிக்கொண்டு சதாச்சார சம்பன்னர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வம்சத்துக்காரர்கள் மட்டும் இல்லை, நம்பூதிரி சமூகம் முழுதுமே அப்படி இருந்து வந்தது. மலைக்கு மறுபக்கம் நடக்கும் விவகாரங்களில் சிக்கிக்கொண்டு குழப்பமடையாமல் அவர்கள் ஒதுக்குப்புறமாக இருந்த தங்கள் தேசத்தில் நிச்சிந்தையாக பழைய வழிகளிலேயே போய்கொண்டிருந்தார்கள். அப்போதென்ன, சாஸ்திரமும் வேண்டாம் சம்பிரதாயமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு எல்லாம் கிரிசை கெட்டு கிடக்கிற தற்காலத்திலும் கூட எங்கேயாவது கொஞ்சம் விதிவத்தாக அத்தியனம் நடந்து வைதிக ஸ்ரீ இருந்து கொண்டிருக்கிறதென்றால் அது மலையாள தேசம்தான் என்றுதானே பார்க்கிறோம். குறிப்பு:
இப்பகுதி 1959 மார்ச்சில் ஸ்ரீசரணர்கள் ஆற்றிய ஓர் உரையை சேர்ந்தது. அங்கேதான் தற்போதும் அநேக நம்பூதிரி கிரகங்களில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசில் பசங்களுக்கு உபநயனம் செய்து அப்புறம் 5-6 வருஷமாவது அவரவருக்கான வேதசாகையில் அத்தியனம் பண்ணுவதற்கு விடுகிறார்கள். இந்த அத்தியன காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி பிரம்மச்சாரி பசங்கள் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு தண்டம் வைத்துக்கொண்டு மான்தோலில் படுத்துக்கொண்டு நியமமாக இருக்கிறார்கள். முதல் மந்திரியாய் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சங்கரன் நம்பூதிரியோடு கூட இப்படி சாஸ்திரோக்தமாக அத்தியனம் பண்ணியவர்தான். கம்யூனிசம் மாத்திரம் என்ன, அதுவும் அபேதவாதம் என்னும் சோசியலிசத்தின் கெடுபிடி ரூபந்தான். அத்வைத்தம் என்றாலும் அபேதம் என்றாலும் ஒன்றுதான். இவர் பேரு ஆச்சாரியாள் பேராகவே இருக்கிறது, அதிலும் கூட அத்வைத்தம். பிற்பாடு இங்கிலீஷ் படிப்புக்கு போகிறவர்களும் கூட ஆரம்பத்தில் சில வருஷங்கள் அத்தியனம் பண்ணாமல் இருப்பதில்லை என்று சமீப காலம் வரை நம்பூதிரிமார்களிடையில்தான் நடந்து வந்திருக்கிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் புது நாகரிக கூத்தாட்டத்திலும் கூட இப்படி மலையாளத்தில் ஓரளவு வேதாத்தியனம் இருக்கிறதென்றால் 2500 வருஷங்களுக்கு முந்தி எப்படி இருந்திருக்கும்? அதனால்தான் அவதார பூமியாக பரமேஸ்வரன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. சாஸ்திர வழியை லோகத்துக்கு காட்டுவதற்காக அவர் அத்தியனம் குருகுலவாசம் செய்யணும் என்றால் அவை உள்ள இடத்தில் பிறந்து வளர்ந்தால்தானே முடியும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.